பொண்ணுங்க வந்து நெறைய பேரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் போட்டு போனா தான் நம்மள வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்க. நம்மகிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்ட்டு. இது நான் சொல்றது எத்தன பொண்ணுங்க ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது உண்மதான். சில பொண்ணுங்க என்ன மாதிரி இருக்கலாம். சில பொண்ணுங்க எனக்கு மாரி இவங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது இதுவரைக்கும். ஜுவல்ஸ்லாம் அதிகமா போடுறது, இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு புடிக்காது. இதுவரைக்குமே ஃபங்ஷனுக்கு எவ்வளோ பெரிய ஃபங்ஷன் போனாலுமே, ஏன்னா ஒரு ரூ. 20 ரூ. 30 அப்படிதான் இருக்கும். அந்த மாரி கம்பல், ஒரு செயின் எனக்கு புடிச்சா போட்டுக்குவேன். அந்த செயின் நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க அந்த செயின் தான். இவரு சொல்றார்ல, அந்த மாரி பார்க்குறாங்கன்னா, சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மூஞ்சால அடிச்ச மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா, நீ நகை போட்டு வந்தா தான் பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லன்னு தான் நான் சொல்வேன். ஸோ பணத்துக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா? என் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதெல்லாம் போட்டு தான் நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "என்னம்மா இப்படி வர? எப்போ வந்தாலும் எந்த ஃபங்ஷன் வந்தாலும் அவ தான் சொல்லுவாங்க." அது மாரி சொல்லி சொல்லி எங்க அம்மா என்ன சொன்னாங்க, "ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோ" அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவரு ஒரு செயின் வாங்கி குடுத்தாரு என்னோட பர்த்டேக்கு அன்னைக்கு நைட்டு. அப்ப எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு சொன்னாரு. "இத நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்குனேன்னு தெரியுமா? நீ சொன்ன அந்த காரணத்துக்காக தான் நான் எவ்ளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி ஓகே அப்டின்ட்டு வாங்கி குடுத்தேன். சரி நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். நமக்கு இல்லாதம்போது அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்துக்கணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு அது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கிறோமோ, அப்போ வாங்கிக்கலாம்" அப்டின்னு சொன்னாரு. அந்த டைம்ல வந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்ம வந்து போடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, அதுக்கு வாங்கி தரதுக்காக நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுது. மத்தவங்க என்ன நெனச்சா என்ன? நமக்கு புடிச்ச மாரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு இதுவரைக்குமே நான் அது போடாம அப்படியே தான் இருக்கு. என் கூட வரவங்களும் அப்படிதான் போடுவாங்க. என்னோட சிஸ்டர்ஸு, அம்மா எல்லாருமே அப்படி போடுவாங்க. அத பார்த்துமே எனக்கு வந்து இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்தது கிடையாது. என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு வார்த்தை தான். "அது வாங்கறதுக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம ஹஸ்பண்ட கஷ்டப்பட்டு தான் நம்ம அதெல்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறத பாக்குற பொண்ணுங்க யாரும் அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.